அடே இந்த பாட்டை கேட்க வேண்டியது நாங்கள், நீ இல்லை அப்படிங்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆச்சு இல்லை? டிசம்பர், ஜான், ஃபெப்பு, மார்ச் நம்ம பறந்து ஃபைனலி நம்ம வந்து இந்த பாட்டை ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம பறக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. பறக்கலாமா? எங்கே போக போகிறோம் பாருங்கள். ஆமாங்க, லாஸ் வேகஸ் போக போகிறோம் ஃபைனலி. நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் எதுவும் பெருசாக நீங்கள் இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நம்ம போகிற பிளானே வேறு. நம்ம லாஸ் வேகஸில் போய் இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் 2 நாள் நான் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா ஒரு லாங் ட்ரைவ் போய் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போக போகிறோம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து சான் ஆண்டனியோ, டெக்ஸஸில் சான் ஆண்டனியோ சிட்டியில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் 10 மினிட்ஸு. ஏர்போர்ட் சான் ஆண்டனியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டு லாஸ் வேகஸ் 3 hours 2 hours 45 minutes வரும். ஸோ நம்மளை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு ஜான் புரிட்டோ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு லீசிங் ஆஃபீஸ் பக்கத்தில். ஸோ போவோம், கிளம்புவோம், மற்றதெல்லாம் அப்படியே போகும்போது பேசிப்போம். Let's go. ஜி, எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள மாதிரி இருக்கிறீங்களா ஜி? பின்னாடி வச்சிடுறாங்க பேகு. டெக்சாஸ் ஃப்ளாகு எங்கே வாங்கினீங்க? நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் கார் என்ன இது தானே, நம்ம அக்கார்டு ஸ்போர்ட் தானே? 2022 வாங்கினீங்களா? சூப்பருங்க. முன்னாடி அக்கார்டு தான் ஸ்போர்ட் தான் வச்சுருந்தீங்களா? அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நம்ம ட்ரெஸ்ஸில் ஆக ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. மழை பெருசாக போல, க்ளவுடியாக தான் போட்டிருந்தாங்க. மழை போடல. அப்புறம் ஜான், எப்போ உங்கள் ரெஜினாவை காமிக்க போகிறீங்க? ரெஜினாவா? வந்து ஜான் ஆகிய நான் ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு வந்து ஆசைதான். ஆக்சுவலாக வந்து ஜான் 2015-16 அந்த டைமில் வந்தீங்களா? அப்போ வந்து வீட்டில் 2015 வந்தோம். அப்போ வந்து வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்துட்டாரு. ஆமாம். இப்போ வந்து சரி மனம் இறங்கி சரி பண்ணிவிடுவோம், கல்யாணம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ மாப்பிள்ளை மோஸ்ட் எலிஜிபிள் நம்ம கேங்கில் வந்து ஜான் தான் இப்போ. அப்படி தானேங்க? அப்போ வந்து ஆமாஜி, அப்போ வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மி தான். சரி அப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும் சொன்னால் அது ரொம்ப நாள் ஆகிட்டு. கோவிட் வந்து அது ஒரு 4 வருஷம் போயிடுச்சு. பட் கோவிட்னால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இல்லைன்னா முன்னாடியே அப்படியே போயிருந்தீங்கன்னா ரெஜினா இங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. யூஎஸ் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் நாங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ஒரே கம்பெனியில். ஸோ ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உட்காந்து அந்த சிஸ்டம், அந்த லாகின், அந்த இங்கே வந்ததுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சது வந்து ஜான் தான். அண்ட் பக்கத்து டெஸ்கே பக்கத்தில் முதல் சந்தித்த கொலீக் வந்து இங்கே ஜான் தான். ஸோ ஒரு சிறந்த நண்பர். எப்படி சொல்லலாம், ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளையா இருக்கணும் அப்படிங்களா? நம்ம ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருல, அப்படியா ஜி? ஷேக்ஸ்பியரா? என்ன ஜி இதெல்லாம் ரைமிங் இல்ல ஜி, நல்லா ரைமிங்கா பேசுறீங்க. நம்ம ஏதோ கல்யாண மாலை நிகழ்ச்சி நடத்துற மாதிரி ஆயிப்போச்சு. டாபிக் மாத்திடுவோம். பட் பொண்ணு பாக்குறது உண்மைதானே? இப்போ மேட்ரிமோனி ஐடியா தான் இருந்தா சொல்லுங்க ஜி. www.johnbrittomariasuicide.com இல்ல எப்படி ஜி? என்ன ஜி ஏதாவது ஐடி ஞாபகம் இருக்கா? ஐடி ஞாபகம் இல்லையா ஜி? ஜான் பிரிட்டோ மரியோ சூசை அப்படின்னு போட்டு நீங்கள் தேடினீங்கன்னா வந்துடும். அப்புறம் ஜி நீங்கள் திண்டுக்கல் தானே? அதை மறந்துட்டானீங்க. திண்டுக்கல் பக்கத்தில் வில்லேஜா? மெயினே திண்டுக்கல் தான் ஜி. மெயினே திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து ஜங்ஷனுக்கு. ஓகே. ரெண்டுமே எங்களுக்கு பக்கம் தான். மெயின் தான் ஆக்சுவலாக. ஓகே.
ஆனால் திண்டுக்கல் ரீட்டா ஜானோட ரிலேட்டிவ் தான். திண்டுக்கல் ரீட்டாலாம் அப்படி ஒன்று இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் அந்த படம் வச்சுங்களே, அந்த படத்தை வச்சு தான் எங்களுக்கே தெரியும். நமக்கு டைம் இருக்குது ஜான். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபெட்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா, தமிழர்கள் ஒன்று கூடும் ஒரு நிகழ்ச்சி. அது வந்து இந்த வருஷம் சான் ஆண்டனியோவில் பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. ஜூலையில் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, போகிற வழி தான் வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடும். எனக்கு ஒன்றும் பாரதி தெரியல? இல்லை பாரதி தெரியும். சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் டைம் நான் கரெக்டாக ட்ராப் பண்ணிடுறேன். பட் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஓகே ஓகே. அது எனக்கு இது டிஎஸ்ஏ இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ டவுன் டவுன் வந்துட்டோம். டவுன் டவுனில் தான் அந்த தமிழ் சங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சி, பெரிய மாநாடு நடக்குதுன்னு சொன்னல, இங்கே தான் நடக்குது. ரொம்ப முக்கியமான இடத்துல. ஞாபகம் இருக்குங்களா இந்த இடம்? ரிவர் வாக்கு. இங்கே தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து வீடியோ பண்ணோம், உங்களை கூப்பிட்டு வந்து காமிச்சேன், தெரியுதா? ஸோ அப்போ வந்து இலைகள்லாம் விழுந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் இருந்தது. இப்போ வந்து ஸ்ப்ரிங்கு, அதனால் வந்து பச்சை பசேல்னு இருக்குது. இந்த ரிவர் வாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் வந்து ஹென்ரி பி கொன்சாலஸ் கன்வென்ஷன் சென்டரு. இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் வந்து கராஜ் இருக்குது. கராஜில் பே பண்ணால் $5 $10 வரும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பார்க்கிங் எங்கேயாவது இருக்கா, கவர்மெண்ட் பார்க்கிங் இது. அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். $1 $2. அதுவும் சண்டேலாம் வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ. பார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒட்டியாச்சு, அப்படியே போக வேண்டியதான். கிராண்ட் ஹயாத் கீழே இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம். போலாமா ஜான்? எங்கே எடுத்தீங்க ஜான்? சட்டை சூப்பராக இருக்கு. ஆனால் ஃபிட்டாகவும் இருக்கீங்களே. ஜிம்மா டெய்லி? இங்கே பாருங்க, இதான் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் டூர் ஆல் டே. ஜி கல்யாண க்ரைட்டீரியா என்ன ஜி? கேஸ்ட் நோ பார், பார் நோ பார், எல்லாமே நோ பாரா? எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் ஆனால் தான் பிடிக்கும். இவருக்கு நம்ம சுதாகர் தெரியல, சுதாகருக்கு வந்து சன்னி தான் பிடிக்கும். உங்களுக்கு சன்னி பிடிக்குமா ட்ரெஸ்ஸில்? அவருக்கு ரெண்டுமே பிடிக்கும். அதான் நினைக்கிறேன். கான்ஃபரன்ஸ் சென்டர் உள்ளவே இங்கே வந்து நிறையா அந்த உள்ளுக்குள்ளவே கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் டைமில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. அது 3 மாதத்தில் அதுக்குள்ளே முடிஞ்சது பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாம் ரோடெலாம் நிறைய பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. குயிக்காக முடிச்சிடுறாங்க. போல வாங்க, சிக்னல் போட்டாச்சு. பாரதி எப்படி இருக்கீங்க? சங்க நிர்வாகி பாரதின்னு பேர் வச்சதுனால தமிழ் சங்கத்தில் இணைஞ்சிங்களா இல்லை வந்து எப்படி? இல்லை இது தமிழ் கிளாஸ்ன்னு சொன்னீங்க. இப்போது பொண்ணுக்கு. ஓகே ஓகே. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஸோ அதான் பெரிய ஒரு விழா. நம்ம நார்த் அமெரிக்காலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தமிழர்கள் ஒன்று கூடும் விழா. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இங்கே இருக்கும்போது டாலஸில் நடந்தது, என்னால் போக முடியல. 2018 டாலஸில் நடந்தது, போக முடியல. நம்ம ஊருக்கே கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி சான் ஆண்டனியோ போன்ற நகரத்தில் நடக்கிறது இதுதான் முதல் தடவை. ஸோ அது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமான விஷயம். ஸோ இதுக்கு முயற்சி பண்ணி இதை இங்கே கொண்டு வந்ததுக்கு நம்மளுடைய தலைவர்கள் அப்புறம் குழுவினர் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா செல்வா, கார்த்திகேயன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்க, பேர் சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்க எல்லாம் போட்ட கூட்டு முயற்சினால தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மொத்த தமிழர்களும் இங்கே ஒன்று கூடுறது. ஆக்சுவலாக கனடா கூட வரும் இல்லைங்க இது? ஏமா நார்த் அமெரிக்கா ஃபுல்லாகவே, மெக்சிகோ, கனடா, ரெண்டுமே நம்ம US. ஸோ எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சபட்சம் வந்து ஒரு
4,000 to 5,000 மினிமம். ஓ 4000 பேர் தமிழர்கள் ஃபுல்லாவே. ஓகே. ஸோ 4000லேருந்து இந்த 5000 நான் சொல்கிறது வந்து குறைஞ்சபட்சம். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அதனால தான் உங்களை மாதிரி ஆட்களோட உதவியெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா தமிழ் அப்படின்னாவே தானா தேடி வந்துருங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே சேர்ந்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ தமிழ்ன்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் இணைச்சிருக்கு. ஸோ இங்கே தான் நடக்க போகுது. இங்கே தான் நடக்க போகுதுங்க. இங்கே தான் வந்து ஜூலை 4, 5, 6 3 நாள் நடக்கும். லாங் வீக்கெண்ட். ஸோ இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அங்கே நிறைய பேர் வராங்க. தமிழ் ஆர்வலர்கள், தமிழுக்காக அவங்களை அர்ப்பணிச்சவங்க நிறைய பேர் வராங்க. அவங்க வந்து நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய மூவி ஆக்டர்ஸ், பிரபலங்கள் அவங்களுமே தமிழ் மேலே ஆர்வம் உள்ள கலைத்துறையினர்கள் எல்லாருமே வராங்க. இந்த வருடத்திற்கான ஃபெட்னா தலைப்பு பார்த்தீங்கன்னா சமத்துவம் தமிழரின் தனித்துவம். ஸோ அதுதான் வந்து தலைப்பு. அதற்கு இணைஞ்சு தான் வந்து நீங்கள் பார்க்க போகிற அந்த தீமில் தான் எல்லாமே இருக்க போகுது. சூப்பருங்க. ஸோ இது உள்ள இன்னைக்கு ஓப்பனாக இருக்குமா, பார்க்க முடியுமா? மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன போய் சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருந்தால் இது ஒரு மால் மாதிரி இருக்குங்க. ஆமாம், நிறைய எக்ஸிபிஷன்லாம் கூட போயிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க அந்த கன்வென்ஷன் சென்டர். இங்கே தான் நடக்க போகுது இந்த மாபெரும் தமிழ் மாநாடு. பட் இப்போ வந்து வேறு ஏதோ எக்ஸிபிஷன் ஏதோ போயிட்டுருக்கு, ப்ரைவேட் ஈவெண்ட்டாக. அது வந்து உள்ளே அந்த ஹால் உள்ளலாம் நீங்கள் ஷூட் பண்ண முடியாது, ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடாது. பட் இங்கே ஹாலில் வேணால் எடுத்துக்கங்க, இந்த என்ட்ரன்ஸில் வேணால் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இவர் பேர் என்ன சொன்னீங்க? இவர் பேர் என்ன சொன்னீங்க? அர்த்தீஷ்னா சிவனுடைய ஒளி. சிவனுடைய ஒளி. ஓ, நீங்கள் எந்த ஒரு பாரதி? நீங்கள் பாண்டிச்சேரியை மிஸ் பண்ணுறீங்களா? இங்கே பாண்டிச்சேரியை மிஸ் பண்ணுறீங்களா இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கிறத மிஸ் பண்ணுறீங்களா? எனக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எக்ஸிபிட் ஹால் எது இங்கே தான் நடக்கும். ஓகே. சரி, இது வந்து 4647 இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி நமக்கு வந்து 3 சம்திங்கோ 2 சம்திங்கோ ஏதோ ஒன்று. அந்த இந்த மாதிரி நிறைய ஹால் இருக்குது, நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நடுவில் இது போட்டுருவாங்க. ஓ சூப்பர். மேலே தான் நம்மளுடைய மெயின் பால் ரூம் இருக்குது. அடுத்தது மேலே அங்கே போய் ஜான், இது பார்த்தீங்களா? இது வந்து கரெக்டாக அந்த ரிவர் வாக்கு மேலே ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஆமாம். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கீழே வந்து ரிவரு, அதுக்கு மேலே இருக்கிற பிரிட்ஜை வந்து இப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த சைடு போனால் அந்த பார்க்கிங்கு, அதான் உள்ளுக்குள்ளே அங்கங்கே பிரிட்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு பாருங்கள், ரிவர் சென்டர் மாலுக்கு போகிற மாதிரி கனெக்ஷனு. அந்த பேக் சைடு வந்து டவர் ஆஃப் அமெரிக்காஸ் போகிற மாதிரி. டவர் ஆஃப் அமெரிக்காஸ் நான் உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டவர் ஆஃப் அமெரிக்காஸ்லேருந்து நம்ம ஃபுல் சிட்டியும் பார்க்கலாம். இந்த ஹெமிஸ்பியர் C1, 2, 3 இருக்கு இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய ஹால்ஸ், பால் ரூம்ஸ். ஓகே. ஸோ இதுதான் இங்கே தான் நடக்க போகுது. இந்த மாதிரி இது அங்கே வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். பட் நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. உள்ள ஃபுல்லாகவே ஃபுல் ஆக்சஸ். ஓகே சூப்பர். ஸோ இப்போ இந்த அவுட்டர் ஏரியா பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த அவுட்டர் ஏரியாவில் தான் நிறையா வந்து நம்ம ஸோ இங்கே ஃபுல்லாக ரெக்ரேஷன், இங்கே இந்த வால், அந்த வால், அப்புறம் இங்கே இந்த ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அன்னைக்கு டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஓகே. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் வந்து எங்கேயாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஜூலை கரெக்ட், அது கேன்சல் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் எங்கேயோ போய் பல விஷயம் பார்க்கறதுக்கு நம்ம ஊர்லேயே நடக்கும்போது அதை வந்து மிஸ் பண்ணுறது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த சைட் வந்து எனக்கு கொடுங்க டீட்டெயில்ஸ், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். petna-convention.org. ஓகே.
நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மக்களோட ஆதரவு தான் அடுத்தது எதிர்பார்க்கிறேன். ஷூருங்க, அதெல்லாம் தானாக வந்துடும் தமிழுக்காக. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இது ஆதரவு இல்லைங்க, நம்மளுடைய கடமை இது. ஸோ நான் இப்போ அப்படியே லாஸ் வேகஸ் போயிட்டுருக்கேன். போயிட்டு நம்ம ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து எல்லாமே நமக்கு ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஈவெண்ட்லாம் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணுவோம். தமிழ் சங்கம் வந்து இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறது மட்டும் கிடையாதுங்க, நிறைய உதவியாக இருக்கிறாங்க. நம்ம தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் சங்கம் வந்து என் சங்கத்தால் அடித்தது எவன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி நிற்பாங்க எல்லாம். தலைவர் செல்வகிரி தாங்க அதுக்கு இப்போ முதல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் வந்து இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பார்ப்போம். சரிங்க, அப்படியே நம்ம கிளம்புவோம். ஓகேங்க, ஏர்போர்ட் போனால் கரெக்டாக இருக்கும். நம்ம டைம் ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் சங்கம், இந்த ஃபெட்னா, இந்த நிகழ்ச்சி, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏதாவது இருந்ததுன்னா வாங்கி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய தகவல்கள் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அதை வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம் இல்லைங்க, 5-10 மினிட்ஸ் போகலாம். ஜான், தேங்க்யூ ஸோ மச்ங்க. பார்ப்போங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். பார்ப்போங்க. see you. நெக்ஸ்ட் ட்ரிப் ஜாயின் பண்ணிக்கங்க. ஷூர், பார்ப்போம். பாய். ஓகேங்க, சான் ஆண்டனியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டோம். அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். வெப் செக்இன்லாம் பண்ணியாச்சு. இது செக்இன் பேக்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் நம்ம பேகு. ஒரு ஷார்ட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படியே உள்ளே போக வேண்டியதான். போர்டிங் பாஸ் வந்து ஆல்ரெடி நான் ஆப்பிள் வாலெட்டில் வச்சுருக்கேன். ஸோ காமிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதான். போகலாமா? சான் ஆண்டனியோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்க்குலாம் டேரக்ட் ஃப்ளைட்ஸ் கிடையாது. இங்கேருந்து மெக்சிகோவுக்கு வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குங்க. அண்ட் மெக்சிகோவிலேருந்து சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காலாம் கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து யூரோப்புக்கு நிறையா டேரக்ட் ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வேகஸ் போகிறோம். வேகஸ் வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸில் போகிறோம். கவுண்டர் காலியாக தான் இருக்குது. பட் நம்ம கவுண்டருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வெப் செக்இன் பண்ணிவிட்டு பேக்கும் எதுவும் இல்லை செக்இன் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக உள்ள போக வேண்டியதான். செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு, செக்யூரிட்டி செக் நமக்கு ஈஸி. நமக்கு தனி கவுண்டர் டிஎஸ்ஏ ப்ரீ செக் அப்படிங்கிறதுனால டிஎஸ்ஏ ப்ரீ செக் இருந்தது அப்படின்னா நம்ம பேக்ல இருந்து எதுவும் ரிமூவ் பண்ண தேவையில்லை, பெல்ட் கழட்ட தேவையில்லை, ஷூ கழட்ட தேவையில்லை. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக்யூரிட்டி கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. 2 டெர்மினல் இருக்குதுங்க. டெர்மினல் ஏ, டெர்மினல் பி. நம்ம இப்போ இருக்கிறது டெர்மினல் ஏ. டெர்மினல் பியில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸ்க்காக மட்டுமே வச்சிருக்காங்க. மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாமே இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மொத்தம் 2600 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. 3 ரன்வே இருக்குது. 2 ஆல் வெதர் ரன்வே, ஒரு ஜென்ரல் ஏவியேஷன் ரன்வே. 1941 இதை மிலிட்ரி பேஸாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1953 இதை கமர்ஷியல் ஏர்போர்ட்டாக மாற்றிட்டாங்க.
நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த ஏர்போர்ட்டுக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் யாராலையுமே மறக்க முடியாது. ஜான் எஃப் கென்னடியினுடைய கடைசி 24 மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சான் ஆண்டனியோ ஏர்போர்ட்ல இருந்து தான் ஆரம்பமாகும். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஏர்போர்ட்ல இருந்து தான். ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு சீரிஸ் வந்தது ஹாட் ஸ்டாரில், JFK ஒன் டே இன் அமெரிக்கா. அது வந்து சான் ஆண்டனியோ ஏர்போர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் சான் ஆண்டனியோவில் ஒரு மாபெரும் ஊர்வலம், மாநாடு, ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு டாலஸில் அவர் கொல்லப்பட்டது. இது எல்லாமே அந்த சீரீஸில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, கேட்டுக்கு வந்தாச்சு. ஆன் டைமு. கேட் நம்பர் A17. 8:02 ஃப்ளைட் எடுப்பாங்க. நம்ம அங்கே லோக்கல் டைம் வந்து 9 மணிக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, டைம் இப்போ வந்து 6:54ங்க. இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ வர்ற கேப்பில் ஒரு மெசேஜ், ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் ரிகார்டிங் யுவர் டூர் டுமாரோ, தேர் ஆஸ் சேஞ்சஸ் டியூ டு த வெதர். நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு பிளான் வச்சுருந்தேன். இது வரைக்கும் தமிழில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் கொடுத்துட்டார் சர்ப்ரைஸ். நீ என்னடா அவங்களுக்கு கொடுக்குறது, நான் அவனுக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு பிடிச்சது கிடைக்கல, என்ன பண்ணுறது? நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம பிடிச்சதாக மாற்றிப்போம். ஸோ பிளான் சேஞ்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து இன்னும் நான் டிசைட் பண்ணல. அதாவது இப்போ தான் வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கு. அது நான் வந்து உங்களுக்கு இன்னொரு முறை அது நான் பிளான் பண்ணிவிட்டு வரேன். ஸோ அப்போது வந்து அப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன உங்களுக்கு பெட்டராக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம சிறப்பாக பண்ணுவோம். ஸோ போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பறக்க போகிற ஏர்லைன்ஸ் ஸ்பிரிட்டு. இது வந்து ஒரு பட்ஜெட் ஏர்லைன் இங்கே யூஎஸில். ஃப்ளைட் நம்பர் NK790. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த ஃப்ளைட் நம்பர் வந்து அந்த ஏர்லைனுடைய நேமில் 2 லெட்டர் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. பட் இது ஏன் NKன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, NK அப்படிங்கிறது வந்து ஓனருடைய பேர். நெட் ஹோம்ஃபெல்ட் அப்படிங்கிறவர் தான் ஓனரு, ஃபவுண்டரு. ஸோ அவர் வந்து எம்ப்ளாயீஸை வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுவாராம். ஸோ அதனால் வந்து இந்த ஏர்லைன் ஸ்டாஃப்ஸு, இந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையுமே வந்து நெட்ஸ் கிட் அப்படின்னு கூப்பிடுவாராம். ஸோ அதனால் அதை வந்து NK அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிட் ஃப்ளைட் நம்பர்ஸ் எல்லாமே NKல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஃப்ளைட் நம்பர் NK790. ஏர்க்ராஃப்ட் தெரியுதா? மஞ்சள் கலரில். ஏர்பஸ் A320 நியோங்க. இதை பற்றி நான் உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வைஃபை ஆன்போர்டு இருக்கான். சீட்டிங்லாம் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. சீட்டிங் வந்து 3-3ங்க. இது ஏர்பஸ் A320 நியோ அப்படின்னு சொன்னால சுமார் 150 சீட்ஸ் இருக்கும். 150 பேர் பறக்கலாம். அண்ட் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் 6400 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு. அப் டு 39,800 ஃபீட் வரைக்கும் இது பறக்கலாமா ஹைட்டு. ஸோ லக்கேஜ் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எதுவும், கேபின் பேக் எதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணல. யூஸ்வலாக அது பட்ஜெட் ஏர்லைனில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து கம்மியாக கொடுத்துருவாங்க. செக்இன் பேக் அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. $50 $60 டிக்கெட். ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து $50 தான் இருக்கும். பட் ஹேண்ட் லக்கேஜ், செக்இன் பேக்லாம் வந்து $50 $60 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து இது மோஸ்ட்லி ஒரு பர்சனல் ஐட்டம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. சீட் நம்பர் 25C. ஸோ 25 கூட்டினா 7 நம்ம லக்கி நம்பர். ஓகேவா? ஸோ இதான் நம்ம சீட்டு. எயில் சீட்டு ஓரமாக. ஜன்னல் சீட் நமக்கு கிடைக்கல, யாராவது வருவாங்க. பட் எயிலே ஓகே தான். என்ன லாஸ் வேகஸ் லேண்ட் ஆகும்போது உங்களுக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூலாம் சூப்பராக காமிச்சிருப்பேன்.
பட் பார்ப்போம், ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இப்போதைக்கு யாரும் வரல. இப்போ ஒரு முறை அப்படியே பார்த்துக்குங்க ஜன்னலை. ஹவுடி யாரும் எண்ணெய் பூசி வச்சுருக்காங்க கண்ணாடியில். ஸோ இங்கே சீட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 28 inches நினைக்கிறேன் லெக் ரூமு. நாட் பேட். ஒரு 2 to 3 hours ஃப்ளைட்டுக்கு வந்து இது போதும்ல. அண்ட் வேறு எதுவுமே இருக்காது இங்கே வச்சுக்கலாம். அதாவது வேணால் இங்கே வச்சுக்கலாம். வைஃபை வேணால் இதை ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வைஃபைக்கு வந்து பே பண்ணணும். $10 இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஃப்ளைட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, கிரெடிட் கார்டு வாங்க சொல்கிறாங்க, சிப்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. சரக்கு முறுக்கு எல்லாமே இருக்குங்கிறாங்க. பட் நாட் ஓசி குடி, காசு கொடுத்து வாங்கணும் வேணும்னா. ஓகேவா? சேஃப்டி இன்ஃபர்மேஷனு எல்லாம் போர்டு ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 7:37. இன்னும் ஒரு 5 minutesல கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நம்ம கோ பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம இப்போ உட்காந்துருக்கிறது வந்து எயில் சீட்டுன்னு சொன்னல. ஸோ அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இது. I said my co-passengers just came. Hi. Hi. Yeah, it's clean. Of course. So the A320 Neo ஓட bathroom. ஸ்டாண்டர்ட் ஏர்பஸ்ல இருக்கிற மாதிரி தான். குட்டியாக ஒரு அந்த டைப்பர் சேஞ்சிங் பேடா குழந்தைங்களுக்கு. தென் நீங்கள் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்குது. சூட் ஏதாவது கொண்டு வந்தோம், சட்டை கிட்ட மாட்டிக்கலாம். இது இதுக்கு ஆஷ்ட்ரே வச்சுருக்காங்க. பட் சிகரெட் பிடிக்கக்கூடாது. Thank you. Thank you. 40 complete. ஓகே, ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. கரெக்டாக 8:02 ஆன் டைம் கிளம்பியாச்சு. Let's prepare for takeoff. ஏர்பஸ் A320 நியோ அப்படின்னு சொன்னல, இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட்டு. அது நியோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது க்ரீக் வேர்டு. நியூ தான் வந்து நியோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நியூ என்ஜின் ஆப்ஷன், அதையும் நியோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாக இந்த மாடல் ஏர்க்ராஃப்டை ஃப்ளை பண்ணது வந்து 2014. கமர்ஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 2016. யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லுஃப்தான்ஸா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முதலாக. இன்னைக்கு தேதியில் இந்த ஏர்பஸ் A320 நியோ வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதில் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. ஷாக் ஆகிறதுல என்ன இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஏர்லைன்ஸ் தான் வந்து இது அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இண்டிகோ. நம்ம இந்தியாவில் இருக்கிற இண்டிகோ தான் வந்து சுமார் 200க்கும் அதிகமான இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட் ஏர்பஸ் A320 நியோ வச்சுருக்கிறாங்க. இன்னும் நிறையா ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்பஸ் A320 நியோனுடைய சுருக்கம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஆக்சுவலாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம நைட்டு போய் சேர்றது 9 இருந்தாலும் லோக்கல் டைமு. பட் நம்ம சான் ஆண்டனியோ டைம் பசிக்கும்ல, அங்கே 11 மணி ஆகிடும். இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு 8:30, யூஸ்வலாக 8 மணிக்குள்ள நான் டின்னர் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் வந்து இது
கப் நூடுல் சொல்லியிருக்கேன். வெஜிடபிள் கப் நூடுலில் $5. ஸோ சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்கிறாங்க. சுடு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, சாப்பாடு வந்துச்சு. நல்லா குவான்டிட்டி இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். கப் நூடுல் ஸ்டிர் ஃப்ரை ஸ்வீட் சில்லி ஃப்ளேவரா. ஆனால் செம்ம வாசனையாக இருக்குது. ஒரு 4 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுனாங்க. சுட சுடாக இருக்கு. தெரியுதா? ஒரு கலக்குவோமா? ஓகே, சாப்பிடுவோமா? 4 மினிட்ஸ் ஆகலை. பட் வாசனையும் பசியும் என்னை வந்து உடனே சாப்பிட்றதுன்னு தூண்டுது. சாப்பிட்ருவோம். ஓரளவுக்கு ஓகே, வெந்துடுச்சு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸ்வீட் சில்லி கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்குது. அந்த பார்பிக்யூ ஃப்ளேவர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. With the seatbelt sign off, this is the perfect time to get up and use the lavatories. ஸோ லேண்ட் ஆக போகுது. கிரவுண்டில் டச் பண்ண போகிறோம். அதான் அந்த ஷேக்கு. ஸோ லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். வெளியே போயிட்டு பேசுகிறேன். ஓகே, லேண்ட் ஆகிடுச்சு. டைம் 8:59 இங்கே லோக்கல் டைமு. அப்படியே கிளம்புவோம். செக்இன்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அதனால் அப்படியே வெளியே போக வேண்டியது தான். ஸோ எதர் கோயிங் டு சான் டியாகோ? No, here. Oh, here, okay. Thank you. Good night. Bye-bye. கேட்லேருந்து வெளியே போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை கண்ணை கட்டி ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி, hey, have fun guys. You too. Where are you posting? YouTube. YouTube? Yeah. Oh, nice. What Yeah. channel? Way to go. Way to go. Yeah. I'm going to check it out. Sure, thank you. You guys are here for vacation or you live here? Vacation. Okay. Yeah. Have a good time here. Bye. ஸோ இங்கே வந்த உடனே வந்து என்ன சொல்லிட்டு வந்தேன், கண்ணை கட்டி ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி ஃப்ளைட்லேருந்து வெளியே இறக்கி விட்டு, இங்கே நீங்கள் கேட்டில் வெளியே வந்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து வேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வேகஸ் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்படி தான். இங்கே சரக்கடிக்கிற இடம் அண்ட் கசினோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிறையா. இந்த முறை நம்ம வந்தது வந்து இந்த மாதிரி கசினோ அண்ட் ஹோட்டல்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடையாது. இந்த முறை வந்து நம்ம ஆக்சுவலாக வேறு பிளானில் வந்தோம். அந்த பிளான் சொதப்பிடுச்சு. பட் வேறு ஒரு பிளான் பெட்டராக நான் யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். பாய். நம்ம ஃப்ளைட்டில் வந்தாங்க தானே தென்காசி கேர்ள்ஸ். நம்ம முன்னாடி ஏறும்போது ஹாய் சொன்னாங்க. Ladies and gentlemen, this is the final boarding call for Spirit Airlines Flight 2522 with service to San Jose. All passengers should now be on board through gate A7. Final call. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஊபர் பிக்கப்பு. யூஸ்வலாக நம்ம வந்து கார் எடுத்துருவோம், ரெண்டல் கார் எடுத்துருவோம். நான் வந்து நாளைக்கு வேறு ஒரு பிளான் இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஃபுல் டே 10 மணி நேரம் ஒரு டூரு, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல. அதனால் வந்து நான் நாளைக்கு வந்து ரெண்டல் கார் எடுக்கல. இங்கேருந்து டாக்ஸியில் போயிட்டு
நைட்டு சீக்கிரம் போய் தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து 4 அன்னைக்கு எடுத்துக்கலாம் ரெண்டல் கார் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தேன், ரெண்டல் கார் அவைலபிலிட்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஊபர் போட்டிருக்கிறேன். ஊபர் லிஃப்ட்டுக்குனே தனி பிக்கப் ஏரியா வச்சுருக்காங்க பாருங்கள். மோஸ்ட்லி யூஎஸில் இருக்கிற ஏர்போர்ட் எல்லாமே ஊபர் லிஃப்ட் பிக்கப் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை ரைட் ஷேர் பிக்கப்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் போக போக நீங்கள் ஊபர் ஆர் லிஃப்ட் ஆப்பில் போய் கேப் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஏரியாவுக்கு வர சொல்லுவாங்க. அப்படியே போக வேண்டியதான். நான் புக் பண்ணிட்டேன். புக் பண்ண உடனே டிரைவர் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணார் ஆப்பில், கம் டு ரோஇ நம்பர் 7 அப்படின்னு சொன்னார். ஸோ ரோஇ நம்பர் 7 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஊபர் லிஃப்ட் வெயிட்டிங் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் டைரக்ஷன் போட்டிருக்காங்க அந்த பில்லரில், தெரியுதுங்களா? நம்ம போக வேண்டியது ஈரோ நம்பர் 7. நமக்கான கார் மாஸ்தா இங்கே நிற்கிது பாருங்கள். சிம்பிள். Good man, how are you? Good. Salam, right? Yeah. Welcome. Thank you. How are you, man? How is your day? I'm good, man. Trump Busy. International, right? Yeah. Okay, got it. So Trump is here today or no? I have no idea. I have no idea. I'm sure even if he is, he's not going to tell anybody. How is Vegas? Anything changed coming back here after 4 years? 4 years? Yeah. Yeah, you got a few new hotels, you got the Sphere. How is Sphere? Sphere. I mean, so far, you know, people got a good response to it. But it's expensive, right? Do you know how much they? You can get a tour right now, like under $100. Oh. So like you get a tour and then you get a documentary that they have, like with like landscapes and everything, you know. But for concerts, 400. Where are you from? San Antonio. Oh, okay. Excellent. You've been to San Antonio? I have been everywhere but San Antonio. Not San Antonio. Like I used to be a truck driver. I was in Dallas. I was in. Oh, okay. So it's- maximum you yeah. can drive 11 hours, even if you are. Even if you like started moving your truck even in a parking lot, it's gonna activate and it's not gonna start flashing red that like you're in violation because you drove even though you're trying to go like from Okay. one parking spot to another. If you go faster than 2-3 miles an hour, you're done. That's good actually, right? Yeah. சூப்பர் இல்லைங்க. அவர் ட்ரக் டிரைவராக ஒர்க் பண்ணுறாராம், இப்போ லீவில் இருக்காராம். ஆக்சுவலாக வந்து ட்ரக் டிரைவருக்கு வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 11 மணி நேரத்துக்கு மேலே டிரைவ் பண்ணவே முடியாதான். நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த ட்ரக் ஆஃப்டர் 11 hours மூவ் ஆகாதான், லாக் ஆகிடுமா. மூவ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வருமா, நீங்கள் வந்து வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு அதிகபட்சமாக அவங்களால 70 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியுமா. அது அதிகபட்சமாக சப்போஸ் 70 மணி நேரம் வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மினிமம் 36 மணி நேரம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணுமா. அவங்க ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த ஐடி, ஒவ்வொரு டிரைவருக்கும் ஒரு ஐடி இருக்குமா. ஸோ அந்த ஐடி போட்டால் தான் அந்த ட்ரக்கை வந்து நீங்கள் டிரைவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து 70 hours ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா 36 hours ரெஸ்ட்டில் இருந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஐடி வந்து திரும்ப ஆக்டிவேட் ஆகுமா, இல்லைன்னா அவங்களால டிரைவ் பண்ணவே முடியாதான். சூப்பர் இல்லைங்க, ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து எப்படின்னா அவங்களுக்கும் ரெஸ்ட் தேவை கண்டிப்பாக. ஆல்சோ அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் ஃபேமிலி டைம் தேவை. ஆல்சோ சாலையில் எவ்வளோ பேர் டிரைவ் பண்ணி போகிறாங்க, பயணம் செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே நல்லது தான் இது. Man, here we go, Trump Hotel. Thanks, man. Good night. ஓகே, லாஸ் வேகஸ் வந்து சேர்ந்துட்டோம். லாஸ் வேகஸ்க்கு இது ஃபஸ்ட் டைம் ரிச்சி ஃப்ரெண்ட்ஸோட
செகண்ட் டைம் வந்து ஃபேமிலியோட, தேர்ட் டைம் வந்து உங்களுக்காக, ஃபோர்த் டைமும் உங்களுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ட்ரெஷர் ஐலாண்டில் ஒரு முறை ஸ்டே பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமு. 2 முறை ஸ்ட்ராட்டோஸ்பியர் பார்த்துருப்பீங்க வீடியோ. இந்த முறை ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில். ஸோ ட்ரம்ப் ஹோட்டலில் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு விருப்பம். உங்களுக்கு வீடியோ பண்ணணுன்னு நான் அப்போவே நினச்சேன். நம்ம நியூயார்க் போகும்போதே வந்து ட்ரம்ப் ஹோட்டல் உள்ளே போயிட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணணும், அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை வந்து அப்போது அலோவ் பண்ணல உள்ள வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ பட் இங்கே ஸ்டே பண்ணால் அலோவ் பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த முறை ட்ரம்ப் ஹோட்டல்லே நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ட்ரம்ப் ஹோட்டல் எப்படி இருக்குது அண்ட் ட்ரம்ப் ஹோட்டலுடைய அந்த ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது அடுத்த எபிசோடில் வரும். அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்ட பிளான் அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்ல, நான் போக வேண்டிய ஏரியா வேறு ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதற்கு வந்து அது வந்து நம்ம நாளைக்கு காலையில் ட்ரம்ப் ஹோட்டல் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலாம். ஒரு 2.5 மணி நேரம் நான் அந்த புதுசாக பார்த்து வச்சுருக்கிற இடம். அதற்கு வந்து நமக்கு கார் வேணும். ஸோ காலையில் நம்ம திரும்ப ஏர்போர்ட் போயிட்டு காரை பிக்கப் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு 2.5 மணி நேரம் லாங் ட்ரைவ். அந்த ட்ரைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கிராண்ட் கேனியன் போயிருந்தோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் இந்த ட்ரைவை, நம்ம நாளைக்கு போகிற ட்ரைவு. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோஸ் மிஸ் பண்ணாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெயிட் டு கோ. பை.